ஹாய்டா. பிசிஓடிக்கான டயட் ரெசிபி வரகு பொங்கல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சிறுதானிய வகைகளே பார்த்திங்கன்னா வரகு தான் ரொம்ப சீக்கிரம் சமைக்கக்கூடிய ஒரு பொருள். ஒரு 20 நிமிஷத்தில் சமைச்சிடலாம். ஸோ அதுக்கு ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா இந்த 1 கப் எடுத்துக்கோங்க. இந்த 1 கப்புக்கு 3 கப்பால் நம்ம தண்ணி ஊற்றணும். ஸோ நெக்ஸ்ட்டு சிறு சிறுபருப்பு ஒரு ஆஃப் எந்த கப்பில் எடுத்திங்களோ அந்த கப்பில் ஒரு ஆஃப் எடுத்துகிட்டு அதுக்கு நம்ம ஏற்ற தண்ணியை ஊற்றணும். ஸோ இப்போ இதில் ஊற வச்சிட்டோம். இது நல்லாவே ஊறிடுச்சு. இதை பாருங்கள், இந்த மாதிரி ஊறி இருக்கணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம மெஷர்மெண்ட்க்கான தண்ணியை ஊற்றிடலாம். நான் சொன்ன மாதிரி 1 கப்புக்கு 3 கப் அளவு 1 கப்பு சிறுதானியத்துக்கு 3 கப் அளவு தண்ணி ஊற்றணும். ஸோ 3 கப்பு ஊற்றிடலாம். நெக்ஸ்ட்டு சிறுபருப்பு எடுத்தோம்ல பாதி, ஸோ அளவு அதுக்கு 2 கப்பு 1:2 அளவு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு நான் கம்மியாக தான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு ஒரு 3 விசில் அப்படி வச்சிடலாம். அதுக்கு மேலே வைக்காதீங்க, அடி பிடிச்சிரும். ஸோ இந்த பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம இது தாளிக்கிறதுக்கு என்னென்ன போடலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கோங்க. மிளகு எடுத்துகிட்டு அதே டீஸ்பூன் அளவு கொஞ்சம் சீரகம் எடுத்துகிட்டு நல்லா இடிச்சுக்கலாம். நீங்கள் இதில் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாவே இருக்கும். கொஞ்சம் நல்லா ஒன்றும் பாதியாக கொஞ்சமாக இடிச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு. இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க. நம்ம இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு விசில் வரப்போகுது. நான் கொடுக்குற இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணாலே உங்களோட பீரியட்ஸ் ரெகுலேட் ஆகிடும். பிசிஎஸ் உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா, இதே அளவு எதுவுமே அதிகமாக ஊற்றாமல் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு. ஸோ ப்ரெஷர் இறக்குனோடனே நம்ம திறந்து பார்த்துடலாம். இந்த பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நீங்கள் இதுக்கு மேலே விசில் வைக்க வேணாம். வச்சிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அடி பிடிச்சிரும். ஸோ இதுவே நல்லாவே குயிக்காக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம இது தாளிக்கிறதுக்கு என்ன பண்ணலாமோ அது பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் உங்களுக்கு நெய் எடுத்துக்கோங்க. நான் என்ன அளவு ஊற்றுறேனோ அதே அளவு ஊற்றிக்கோங்க. எதுக்கு நான் எண்ணெய் எடுக்கலைன்னா எண்ணெய் அதிகமாக நம்ம ஊற்றிடுவோம். ஸோ அதனால் பொங்கல்னால் எண்ணெய் அதிகமாக ஊற்றுவோம். அதனால் நான் நெய் எடுத்திருக்கேன். நெய் எடுத்துகிட்டு நம்ம இடித்து வச்சுருந்த அது போட்டுட்டு முந்திரி அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு நம்ம தாளிச்சிட்டு அதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கலந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரான ஒரு பொங்கல் கிடைக்கும். வரகு பொங்கல். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.